ஐயோ ரியா குட்டி, அப்படிலாம் இல்லம்மா. அப்பா சொல்றேன். இளவரசி வேற யாரும் இல்லம்மா, உனக்கு சித்திமா. மூஞ்சி பிச்சிடுவேன் பிச்சி. ஏய், உனக்கு சித்தியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. நான் உனக்கு இன்னொரு அம்மாடி, அதுவும் அழகான அம்மா. அம்மா பேரு பிரின்சஸ். சரி சரி ரியா, அதை விடுமா. நீ பால் குடிக்கிறியா? என்னங்க, அவ பால் குடிக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சை, குடுத்து தொலை. அடியே, அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் தோ இந்த போட்டோ வச்சு பாரு. எம்மாடி, சீ, சரியான திமிர் பிடிச்சவளா இருக்காளே. என்னங்க பாத்தீங்களா போட்டோவை எப்படி தூக்கி மூஞ்சில ஏறிறானே. இவ அப்படியே திமிரெல்லாம் பார்த்தா அங்க பாட்டிக்காரி சின்ன பொண்ணு மாதிரில இருக்கு. ஏய், சின்ன பாட்டி சொன்னா அச்சிஜே. அட கடவுளே, ரியா குட்டி அடிச்சிருவாளாமே. இளவரசி, என் பொண்ணுகிட்ட எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. ஆமா, பெரிய இவ அடிச்சா நாங்க வாங்கிட்டு போயிடுவோம். அப்பா அச்சி புக்க அப்பா அப்போஸ்தலங்க பா. சுச்சோ, என் செல்லத்துக்கு இளவரசி பிடிக்கலையா? இளவரசி போ, என் குழந்தைக்கு உன்னை பிடிக்கலையா? அவ கண்ணு முன்னாடி நிக்காத. என்னங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ இப்படி சொல்லுவா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இவள எனக்கு சுத்தமா பிடிக்கல, இவள வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா போக சொல்லுவீங்களா? ஏய் போடி, நீ போக சொன்னா நான் போகணுமா? நான் இங்க தான் இருப்பேன், நீ வேணும்னா அந்த வீட்டை விட்டு கிளம்பு. அப்பா அஜிச்சி நீக்கட்டா அம்மா அங்கீஜி எனக்கு பையம்மா. வா செல்லம், போலாம். ஏய் நில்லுங்க நில்லுங்க. என்ன, இவங்க போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும்? அட கடவுளே, இந்த குழந்தை என்ன சரியான திமிரு பிடிச்சதா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த பூ மாதிரி பழி வாங்குறதுக்குன்னு இந்த ரியாவை அனுப்பி விட்ட மாதிரில இருக்கு. ஒரு வார்த்தை சிவா கூட பேச விட மாட்டாளே, பிரிச்சு பிரிச்சு விடுறா. இப்படியே போனா மொத்தமா என்னையும் சிவாவையும் பிரிச்சிரா போலயே. நல்லா புரிஞ்சு போச்சு, எல்லாம் இந்த பூமாரியோட பிளான் தான். நல்லா சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சிருக்கா குழந்தைய. இது குட்டி சாத்தான், குட்டி சாத்தான். ரோஹித் செல்லம், சாப்பாடு நல்லா இருக்காமா? ஐயக்கம்மா அம்மா, ரியாக்கு வீட்டு சாதம்னா ரொம்ப பிடிக்கும்மா. ஆமா ரோஹித், நீ சொல்றது கரெக்ட் தான். ரியா பீட்ரூட் சாதம்னா ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவா. பூமாரி, ரியா இல்லோனே வீடே நல்லால பாத்தியா? இவ்வளவு அமைதியா இருக்கு. அவ இருந்தா எப்படி கலகலன்னு பேசிட்டு இருப்பா. ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ரியா இருந்தானா ஏதாச்சும் ஒரு குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பாமா. நேரம் போறதே தெரியாது ரியா இருந்தா. ஆமாமா, நீ கீர்த்திட்ட போன் பண்ணி கேட்டியாமா? அங்க வேற உன் மாமியாரு இளவரசி எல்லாம் கிடக்குறாளுங்களாமா. இந்த பிள்ளை ஏதாவது செஞ்சிருவாளோன்னு என் மனசு பதட்டமா இருக்கு பாத்துக்க. அதான் நீ அவட்ட ஒரு வார்த்தை போன் போட்டு கேளாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கீர்த்திக்கு ஃபோன் பண்ணேன். அப்போதாம்மா சொன்னா அவங்க வீட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ரியா தான் அவங்க அப்பா விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டறாளாம். அதே மாதிரி தான் சிவாவும் மாமா எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்படியாமா? சரி சரி. ஏமா நீ கீர்த்தி கிட்ட போன் பண்ணலாமா? ரியாட்ட பேசுனியா? இல்லம்மா, ரியா கிட்ட கீர்த்தி சொன்னதுக்கு ரியா அம்மா வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாம்மா. ஒரு வார்த்தை கூட பேசலம்மா. நானே எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கலம்மா. இன்னும் என் மேல கோவத்துல தான் இருக்கா. என்னம்மா சொல்ற? ரியா உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாளா? ஏம்மா, நான் அதுக்கு தானம்மா உன்ட அன்னைக்கே சொன்னேன், குழந்தைய போட்டு இப்படி அடிக்காதன்னு. அந்த பிள்ளை மனசுல எப்படி பதிஞ்சிட்டு பாத்தியா? உன்னை வேண்டான்னு வெறுத்து தள்ளுறா. அப்படி மட்டும் பேசாதம்மா. அம்மா, சரி நானும் அடிச்சா திருந்துவான்னு நினைச்சேம்மா. இப்படி என்ன வெறுப்பான நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலம்மா. அம்மா ஐயாச்சா வா அம்மா, யாப்பி குச்சி தங்குது அம்மா. ஆனா ரோஹித், இப்ப நான் கூப்பிட்டனா கண்டிப்பா வர மாட்டா. அந்த இளவரசி இதுக்காகவே என்ன ரொம்ப கேவலமா பேசுவா. கொஞ்ச நாள் கோவம் போனதுக்கு அப்புறம் ரியாவா அம்மாவை தேடி கண்டிப்பா வருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிம்மா பூமாரி, நீ கவலைப்படாதம்மா. எவ்வளவுதான் இருந்தாலும் அவளும் சின்ன பிள்ளை தானம்மா. இன்னும் கொஞ்ச நாள் அங்க இருப்பா. என்னதான் இருந்தாலும் நீ தானே பெத்தவா, உன்ன தேடிதாம்மா வருவா. அப்படியெல்லாம் சிவா பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. அவனும் வேலைக்கு போயிருவான்ல. எப்படியும் பாரு, அங்க காலா அவ்வளவு டார்ச்சர் பண்றதுல அந்த பிள்ளை ஓடியே வந்துடும். வேணாலும் பாரு. சரி சரி, நீ அழாதம்மா, கண்டிப்பா வருவா. நீ ரோஹித்து கொடுத்துட்டு நீனும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பாடு. என்னம்மா? மேடம் வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? ஐயோ இளவரசி, உன் முகத்துக்கு என்னாச்சு? என்ன இளவரசி, ஏதாச்சும் ஃபேஷியல் அப்ளை பண்ணிட்டு கழுவாம வந்துட்டியா? மேடம் என்ன மேடம் நீங்களும் சிரிக்கிறீங்க? பின்ன என்னடி, இப்படி இருந்தா ஊரே உன்னை பத்தி சிரிக்கதான் செய்யும். என்னடி ஆச்சு? நல்லா தானே இருந்துச்சு உன் முகம். என்னடி ஆச்சு உன் முகத்துக்கு? என் முகம் இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் மேடம். நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? நீங்க தானே மேடம் அந்த பூமிக்காக க்ரீம் கொடுத்தீங்க. அந்த க்ரீமை நான் தெரியாம போட்டுட்டேன் மேடம். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. உன்னை எவன்டி அவ யூஸ் பண்ணிட்டு இருக்க க்ரீமை போட சொன்னா? எப்படியோ போட்டல, நல்ல அனுபவி. மேடம்
தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். உங்களால தானே இப்படிலாம் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் சரி பண்றதுக்கு நீங்களே காசு கொடுத்துருங்களேன். என்ன சொன்ன காசு கொடுக்கணுமா? ஏய், நீ கொழுப்பு எடுத்து க்ரீம் அப்ளை பண்ணுவ, அது சரியாறதுக்கு நான் காசு கொடுக்கணுமா? ஏய், என்ன பார்த்தா என்ன இழுச்சவை மாதிரியா இருக்கு? என்ன மேடம், உங்களுக்காக நான் இவ்ளோ எல்லாம் பண்ணிருக்கேன். மேடம், இப்போதைக்கு ஒரு 50,000 ரூபாய் கேக்குறாங்க மேடம் ஹாஸ்பிடல்ல. கொஞ்சம் கொடுத்து உதவுங்களேன். முடியவே முடியாது இளவரசி. உன் சம்பள காசை வேணா முன்னாடியே தரேன், அதை வேணா வாங்கிட்டு போ. சரி மேடம், அப்ப என் சம்பள காசையாச்சு கொஞ்சம் முன்னாடியே தாங்க. மேடம், என்ன மேடம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப திருந்தின மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? என்ன மேடம், வந்ததுல இருந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி தானே பேசிட்டு இருக்கீங்க. பூமாரி பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையே. அவளை பத்தி கேட்கிறதுக்கு என்ன இருக்கு? மேடம், என்ன ஆச்சு உங்களுக்கு? அவ தானே உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனா, எல்லாம் மறந்துட்டீங்களா? விடியல வரசி, நான் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சேன். இதுல என்ன இருக்கு? அட கடவுளே, இந்த ரம்யாக்கு என்னதான் ஆச்சு? உண்மையிலே திருந்திட்டாளா? மேடம், இது நீங்க தானா? என்னடி பேசிட்டு இருக்க? ஏன் நாளா திருந்த கூடாதா? சரி மேடம், நீங்க திருந்தனா திருந்திக்கோங்க. சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு, சொல்லட்டுமா வேண்டாமா? என்ன விஷயம் டி, சொல்லு. பூமாரியோட குழந்தை ரியா இருக்கால, அவ இப்போ எங்க வீட்ல தான் இருக்கா. என்ன சொல்ற? அந்த பொண்ணு எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்துச்சு? ஏதோ சண்டையா மேடம், பூமாரி கிட்ட கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட தான் வருவேன்னு சொல்லிருக்கா. அதான் மேடம் கூட்டிட்டு வந்துட்டாரு. நீங்க தான் தெரிஞ்சிட்டீங்களே மேடம், நீங்க எதுக்கு இந்த விஷயத்தை கேட்டு ஷாக் ஆறீங்க? சேச்சே, நான் ஷாக் எல்லாம் ஆகலையே, நார்மலா கேட்டுட்டு இருக்கேன். சரி சரி, அந்த குழந்தைய நல்லா ஜாக்கிரதையா பாத்துக்கோ, சரியா? சுத்தம் இந்த கேடுகிட்ட ரம்யா திருந்திட்டா போலயே. எது சொன்னாலும் மண்டை மட்டும் ஆட்டிக்கிறா. பழி வாங்க போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டா. இந்த ரம்யா கிட்ட சொல்றதே சுத்த வேஸ்ட். ஆமா மேடம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன் மேடம். போயிட்டு வா இளவரசி. யாரு? ஏய், நீயா? நீ எதுக்கு இங்க வந்தா? தண்ணி என்ன யார் ரூம்ல தான் வந்து குடிக்கணுமோ? பா, போய் அங்க இருந்து குடி. ஐ, திமிர் பிடிச்சது, என் உசுர வாங்குறதுக்குனே வந்திருக்கு வேறு. இளவரசி கிறுக்கி துரத்துறேன்னு சொல்றதா மிச்சம், ஒண்ணும் செய்ய மாட்டேங்கா. அலாக்கா, நீலா உள்ள வா, உள்ளதான் இருக்கேன். என்னக்கா, பூமாரி பிள்ளை தானே இது? ஏன் ரியா குட்டி, எப்படிமா இருக்க? நானும் நல்லா இருக்கேன் செல்லக்குட்டி. என்னம்மா, ரோஹித் உங்க அம்மா பாட்டிலாம் நல்லா இருக்காங்களா? அப்படியே செல்லக்குட்டி, நீ இங்க இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா பாட்டி ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேனுமா? ஆவா, இவளுக்கே வாங்கி குடுக்கலன்னா ஆகாது. ஏன் கலாக்கா இப்படி பேசுற? வேற யாருமா? அவ உன் பேத்தி தானே. சும்மா இரு நிலா, அந்த பூமாரியை நான் எப்ப வெறுத்தனோ அதுல இருந்து இந்த குட்டி சாத்தனை நான் வெறுத்துட்டேன். மூஞ்ச பாரா, அப்படியே பூமாரியை உரிச்சலா வச்சிருக்கா. பாக்க எனக்கு அவளை பார்த்த மாதிரி வருது. சரி சரி, கோபப்படாதக்கா. செல்லக்குட்டி ரியா, உன்னை யாருமா கூட்டிட்டு வந்தா? அப்படியே செல்லக்குட்டி, பிள்ளைக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? நிலா, அவ ஆத்தாக்காரிக்கு சாப்பாடு வேலைக்கு கொடுக்க முடியல, நீங்க அனுப்பி விட்டுக்கா பாத்துக்க. நீ கலாக்கா சும்மா இருக்கா, குழந்தை அப்படி பேசிட்டு இருக்காத. ஏய், நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, அங்க பா. என்னடி சொன்ன குழவா மூஞ்சி பிச்சு விட மாட்டுக்க. ஏக்கா சும்மா இருக்கா, பிள்ளைய போட்டு ஒண்ணு சொல்லாத. பாவம் பிள்ளை, விடுக்கா. என்ன வாய் பேசுற பத்தியோ, நல்லா காது திருக்கி விட்டுறேன்.